ஓனர் ஏதோ தரான், சரி வாங்கி என்னடா வெங்காயம் இங்க உட்காந்துருக்க? அதுவா மச்சி, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறி கணக்கு அனுப்புவான்னு பார்த்தா காய்கறி கணக்கு அனுப்பியிருக்கா. சரி அதுலயாவது ஏதாவது வெரைட்டி செய்வான்னு பார்த்தா உப்புமா வாங்க அனுப்பியிருக்கா. கடைக்காரர் எப்பவும் கடையை திறப்பாருன்னு தெரியல. அவரு கறி குழம்பு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்காரு. கடையை எப்பவும் திறப்பாருன்னு உட்காந்துட்டு இருக்கா மச்சி. சரி நீ எங்கடா போற? நான் கறி வாங்க போறேன் மச்சி. நீ கறி வாங்குறத சொல்றதுக்காக நிறுத்தி இவ்வளவு கேள்வியும் கேட்குற. மரியாதைக்கு ஒரு பேரு கவி வச்சிருவேன். ஐயோ நேரமே போக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? இதை தூக்கி இவர மேல இருந்து விளையாடலாம். சார் நாங்க போதுமா? இந்த கம்முனே இருக்க மாட்டியாரா? ஏதாவது வேலை இருந்தா போய் பாக்குறது. சும்மா இருக்க நேரத்துல உன் திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்கோடா. அப்படிங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் மச்சி, இந்த பக்கம் வாடா, கொஞ்சம் திறமையெல்லாம் வந்து காட்டிட்டு போ. என்னடா இவன் ஒரு சைஸா இருக்கான், இதுக்கு நீயே பரவாயில்லடா. அள்ளி போட்டு விளையாடுறான். அவன் மிதிக்கிற மிதி எங்க மிதிப்பானே தெரியல. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க போங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்ன அந்த புடவையை பாருங்க, அந்த அம்மா எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கவலைப்படாதடி செல்லும், உனக்கு நல்ல பட்டு புடவே வாங்கி தரேன். அம்மா உனக்கு அந்த பக்கம் இடமே இல்லையம்மா, கண்ணு முன்னாடியே நான் இங்கே நடப்பியா? போமா அங்கிட்டு வரமா. துங்கள பாடு ஊனாங்கதான், வீட்டுல ஆள் இல்லாத போதுதான், கப்பிங்க கொஞ்சம் அதிகன்னா மயக்கமும் கன்ஃபார்ம் தான். இந்த ஸ்ட்ரிக்ட் செகத்தே அவன் வேலையை கம்மிக்கிறான். விட்றா காலை உள்ள போய் உட்காடுறான். நான் அவ்வளோ இடம் எனக்கு என்ன பஸ் இல்லை. இந்த கொளிருக்கு இதம்மா டீயும் ரொட்டி சாப்பிடுவானே. ஏய் நில்லு நில்லு, எங்க எடுத்துட்டோன்ற நில்லு. அப்பா அவன் இந்த இவை தாய்த்தான் யூட்டோன் போட்டு வர்றதுக்குள்ள நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த மேன் வாங்கிக்கோ, உதய நல்லா வாங்கிட்டு போ மச்சான். இன்ஸ்டாகிராம்ல பேசும்போது நல்லா பேசினா மச்சான். நேர்ல போய் பார்த்தா என்ன ஹாய் மாதிரி பின்னாடி வரேன்னு கத்துறாடா. ஹே மச்சான் வாங்கடா, இவன் தான் என் ஆளுக்கு பார்த்துருக்க புது மாப்பிள்ளன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமா சவுண்ட் ஓட்டான்டா, கம்முன்னு நிற்கிறான்டா. ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும்டா. நினைக்கிறேன் என்னை கூப்பிடுறதுக்கு வண்டி அனுப்புறேன்னு சொன்னான். நானும் ஆடி காரோ பென்ஸ் காரோ அனுப்புறான்னு பார்த்தா துணியை கட்டி விடுறான். சரி ஏறி உட்காரும், இல்லைன்னா இதுவும் இல்லாம போயிட்ட போகுது. எங்க எப்படி இருக்க வேண்டிய என்ன எப்படி தூக்குறான் பாருங்க மக்களே. ஐயோ இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க? ஐயோ இவகிட்ட இருந்து மறைஞ்சதை கண்டுபிடிச்சிருவாளோ? இல்லம்மா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு, அதான் இங்க வந்து படுத்துருக்க. அப்படியா? இன்னும் இந்த குளிர்ச்சி போதுமான்னு பாரு. பார்த்தாலும் அவனை கட்டுறாளே. ஆஹா சாப்பாடு கொண்டு வந்துட்டான். என்ன சிவனுக்கு ஏதோ ஹிந்தி டிராமாக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானா? சரி பண்ணட்டும். டேய் இது ஒழுங்காலாடா, இன்னும் 2-3 டேஸ்ட் இதே மாதிரி நடந்து வா சாப்பாடு எடுத்துட்டு. இது விடுறா, இந்த கையிலே பிடிச்சி வச்சிருக்க. 5000 ரூபாய் அடிக்க மாட்டியாடா? கொஞ்சம் தள்ளிப்படுற, அந்த காது உரமா கொஞ்சம் இருக்கு, அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிற. ஏய் நாங்க மயங்கி கிடக்குறேன், நீ சாப்பிட்டு சுக்கியா? ஓனர் வந்துட்டான். என்னடா பொசுக்குன்னு விழுந்துட்ட? காலையில எதுவும் சாப்பிடலையா? பிபி டேப்லெட்லாம் போடலையாடா ஓனரு? ஓனரு எந்திரடா ஓனரு. ஐயோ நாக்கு வேற ஊறுதே, நம்ம சாப்பாடு வேற கீழே கொட்டி வச்சிருக்கானே. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இப்பதான் முழிக்கிறான்னு பார்ப்போம். ஐயோ வாசனை வேற தூக்குதே. ஐயோ மீனா சாப்பிட்டு போர் அடிக்குது. வெஜிடேரியனா மாறுவோன்னு பார்த்தா கேக்குக்கு பதில் மீனை கொண்டு வச்சு கொள்ளுவானுங்க. எப்படியாவது இந்த ப்ரோக்ராம பார்த்து இன்னைக்கு நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம ஒரு மசாஜ் பிஞ்சு அவ கோவத்தை தனிச்சிட வேண்டியது. யார்கிட்ட? அந்த வாழ்வித்தை வல்ராசு கிட்டேவா? இல்ல காத்து இருந்தாதான்டா சுத்துவார். நாளா அப்படி இல்லடா. சரி போர் அடிக்குது, இனிமேதான் பண்றான் பாப்போம். கப்ப திறந்துட்டான், என்னவோ வச்சிருக்கான் உள்ள. என்ன பண்றான்? ஏதோ விட்டு ஒட்டுறான், வச்சுட்டான். என்னடா அது? ஓ காணுமா? சிரிச்சிட்ட புதுமாடா, சந்தோஷமா போ. நீ இந்த பக்கமே வந்துடக்கூடாது. அது வேற யாரும் இல்ல, நான் தான். என்னதான் அப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க, அதனாலதான் வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்க. அப்பவே அது திறந்துவாங்கன்னு பார்த்தா என்ன தேடுறதுமா அதையதான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா நம்ம ஓனர் லேஸ் தரப்பல இருக்கு. சரி ஒரு வயவன் சாப்பிட்டோம், எடுக்க தருவான். டேய்
உணர்வு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? ப்ரொக்கோலி தர சரி, கொஞ்சம் மசாலாவை பிரட்டி தரக்கூடாதாடா? ஏம்மா அந்த ஸ்கூல்ல புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்களேம்மா, அதை எடுத்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லையா? சரி, நான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணேன், என்னம்மா பூனை பிறந்திருக்கு. நானே மேல் டாகுமா, எனக்கு அதுவும் பூனையை போய் பறக்க வச்சிருக்கேம்மா. காலை கொடுமம்மா. மச்சான் இங்க தாண்டா வச்சான் மேல, நாங்க மேல பாக்குறேன், நீ கீழே பாரு. காலை வச்சு முட்டு கொடுத்துப்போம் எதுக்கும். மா வலிக்கிறதே. ஆபீஸ்ல தானே வேலை பாக்குற, ஸ்கூல் பசங்க மாதிரி இவ்வளோ பெயின் வச்சிட்டு இருக்க கடையில. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், ஊரிங்கா அடிங்கா, நான் சுத்துவேன் கிங்கா. அப்பா அப்பா எங்களை காப்பாத்துங்க. சில்லுங்களா சித்தப்பா சும்மா அவங்க கிட்ட விளையாடிட்டு இருந்த உருளை. அங்க பாத்தியா? வா, இவ்ளோ அழகா இருக்கான்ல. எங்க இருந்து நீ வந்தா? இவ்வளவு நாள் இவனை பார்த்ததே இல்லை இந்த ஏரியால. இவ்ளோ அழகா இருக்கானே. என்னடா இவ்ளோ வீடியோ போட்டோம், ஒரு லைக் கூட வரலையே. யாடாவன்? இந்த பக்கம் அந்த பக்கம் என்னடா மாத்தி மாத்தி ரெண்டு பக்கமும் விளையாடிட்டு இருக்கான். தைரியம் அந்த முன்னாடி வாடா. என் மச்சான் வீடு கட்டலான் இருக்காடா. அப்படியா? தெரிஞ்ச கொத்தாங்க ஃப்ரெண்டு இருக்கான்டா, அவன் ஏற்பாடு பண்ணிடலாம். அப்படியே மச்சான் சிமெண்ட் சிமெண்ட் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஃபேக்ட்ரியில் கம்மியான ரேட்டில் வாங்கி தரடா. சொல்லுடா மச்சான், எப்போ வேணும்? அப்படியே வீடு கிட்ட லேண்ட் ஏற்பாடு பண்ணா. டேய் ஐ சிக்கன் டேய் தான் பொறுக்கி எடுக்கலாம் பாக்குறியா? ஐயோ ஐயோ பிடிச்சி இருக்கு. ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறான். தம்பி ஹால் விழுந்துச்சா என்னடா பண்ணுவ? அப்ப இப்படி மாத்திப்பேன் சார். இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இருந்த ஃபன்னி வீடியோஸ் பார்க்கலாமா? பாருங்க, போன் என்னன்னு சுருத்த தலையில வச்சுவன் தலையிலேயே ரெண்டு போடு போட்டு ஸ்பார்வன் சிறுத்த ஆயிடுச்சு போயிட்டேன். அடுத்தது பாங்களா, எங்க சொந்தக்கார பொண்ணு ஒன்னு கல்யாணம் பிடிக்கலான்னு கட்டின செயலே ஓடி தாவிட்டேன். தண்ணியில கலப்படம் பண்றான்னு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ண போனாங்க. இப்படி ரெண்டு சேர்ந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்க. இங்க தானே வந்தான், வாசனை பலமா வீசுதே. எல்லாத்துக்குள்ளே எஸ்ஸாயிரும். ஐயோ இந்த வெளிநாட்டுல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டம். அங்க வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் என்னடா சட்கா சாடா காமிச்சிட்டு இருக்கா? போறாங்க இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. மெல்ல மீன் என்ன ஆகும்? ஓனரு வரும்போது ஒரு மீன் பாக்கெட்டு பால் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டா. சொல்ல மறந்துட்டேன். ஐயோ ஷாம்பு வேற காலி ஆயிடுச்சு. இதை விட சொல்லுமே அவன்கிட்ட என்ன சொல்வான்னு தெரியலையே. டி ஓனரு அப்படியே ஷாம்பு வாங்கிட்டு வந்துட்டா. மறந்துட்டேடா சொல்றதுக்கு. இந்த வீட்டு ஓனர் ஊருக்கு போயிருக்கான், எக்ஸசைஸ் பண்ணிட வேண்டியதான். மேகம் கடுக்குது தன் சிக்கு தொக்கு சிக் பிண்டன் சிரிக்கிது நம்ம சிக்கு தொக்கு சிக். டேய் நீ வாடா. என்ன ஓனரு? எலிய போட்டோ அம்மா. டேய் இந்த கைப்பிடி யாரை பார்த்து நிற்கிதோ அவங்க தான் அந்த எலியை பிடிக்கணும். ஓகேவா? டி ஓகேடா. டேய் மரியாதைக்கு நான் சொல்ற மாதிரி கேளு. வேற ரெண்டு பேருக்கும் கஷ்டம். வா திரும்ப முட்டையிலன்னு கொம்ப முளைச்சிடும். டேய் மச்சான் போடா போடா, இப்போ போய் சொல்றா அவள்கிட்ட போய் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்ட்டு. இல்லடா, அவ பட்டாசு வேற வாங்கிட்டு போறான். எங்க மேல கொளுத்தி போட்டுருவாளோன்னு பயமா இருக்கு. ஜூஸை வச்சே இவ்வளோ பண்றாங்க, இது பட்டாசு வேற. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்ட என்னடா சொல்லிட்டு பண்ண? மூணு விசில் ஆஃப் பண்ண சொன்னேன். இப்ப 10 விசில் போயிடுச்சுடா. ஆவி இந்த வர வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவோமாடா? இல்ல எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும். அப்போ இந்தாடா வாங்கிக்கோ. தலையில மூடி மாதிரி மூளையும் வளரட்டும். நிறைய பூனையை தத்தெடுத்து வாழ நல்லா நிலைமைக்கு போவ. இவன் என்ன பண்ணலாம், ரெண்டு தட்டி அனுப்பிடும். வாடா வாடா தே ஒழுங்க போட்டு போடா. மஞ்சாக்காட்டு மைனா இன்ன கொஞ்சி போன். என்ன மஞ்சக்காட்டு மைனா எங்கடா? ஆஹா மச்சான், யாண்டா அது ஃபிகர் புதுசா இருக்கா? வாழாடா மச்சான், எங்க பாப்போம். நல்லா காரா. ஓம் சாந்தி சாந்தி. இங்க சொல்லு. நீ கடைக்கு போறேன், அமைதியா இருப்பேன், ஒரு செக்ஷனுக்கு தான் போவேன், கூடி போன அந்த ட்ரெஸ் தான் பார்ப்பேன், அதுல ஒன்னா எடுத்துருவேன். சொல்லு. அங்க போய் நான் நானாவே தான் இருப்பேன் எனக்கு சத்தியம் பண்ணு.